நெதர்லாந்தின் ஜெர்மனியின் வடக்கே மாகாணத்தின் பூர்வீகமாகக் கொண்ட மாடு தான் இந்த எச்எப் மாடு. இந்த மாடு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 நோக்கத்தின் காரணமாக வளர்க்கப்பட்டு வந்தது. பால், அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மாட்டு இறைச்சிக்காகவும் இதை வளர்த்துக்கிட்டு வந்தாங்க. பின்னர் பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் இது பால் உற்பத்தியாக கவனம் செலுத்தி வளர்த்து வந்தனர். பல நூற்றாண்டுகளுக்காக பின்னர் டச்சு மற்றும் ஜெர்மன் பால் உற்பத்திக்காக கால்நடைகளை தேர்ந்தெடுத்து இனப்பெருக்கம் செய்வதில் கவனம் செலுத்தினர். 1800களில் தான் இது இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வரவழைக்கப்பட்டது. எச்எப் மாடு உலகில் அதிக பால் உற்பத்தி செய்யும் மாடாக கருதுனாங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கன்றுக்கு 6000 முதல் 9000 வரை கிலோ பால் கறந்தது. இந்த எச்எப் மாடு ஒரு நாளைக்கு சுமார் 25 முதல் 30 லிட்டர் பாலை கறக்கும் தன்மை கொண்ட மாடு. இந்த மாடு ஒரு நாளைக்கு 25லேருந்து 30 லிட்டர் பால் கறந்தாலும் இது கொழுப்பின் சத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குறைவாகத்தான் இருந்துச்சு. எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3.45% தான். பாலில் என்னென்ன சத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புரதம், வைட்டமின், தாதுக்கள், இதில் ஆரோக்கியமாக ஊட்டச்சத்துக்களும் இதில் காணப்பட்டது. இந்த எச்எப்போட மாட்டோட எடை பார்த்துக்கிட்டிங்கன்னா 650லேருந்து 770 கிலோ வரை எடையுள்ள ஒரு மாடாக இருந்துச்சு. இந்த மாடு பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் கன்று ஈன்றும் பொழுது 2 வருஷத்துக்கு அப்புறம் தாங்க இந்த கன்று போட ஆரம்பிக்கும். இந்த மாட்டுக்கு அடர் தீவனம் வழங்குறதுனால ஒன்றும்